இன்னைக்கு நாம 2014 வருஷம் ரிலீஸ் ஆன விண்டோஸ் ஷேரிங் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொண்ணனுக்கு என்னன்னா, ராகுல் அப்படின்ற ஒரு 18 வயசு பையனுக்கு வயசுல தன்னை விட மூத்த பெண் மீது ஒரு காதல் ஏற்படுது. இந்த காதலுக்காக அந்த பையன் அவங்க பின்னாடி பேயா சுத்திட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த காதலை சொன்னானா இல்லையா, அவங்க ஏத்துக்கிட்டாங்களே இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதைக்கு. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே அரி சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ராகுல் அப்படின்ற ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல மயக்க நிலையில இருக்கத காட்டுறாங்க. கண்ணை மூச்சவன் என்ன நினைச்சான்னு தெரியல, காத்துன்னு கத்துறான். எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க, எதுக்கு என்ன ஊசி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கத்த உடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து இந்த பையனுக்கு மறுபடியும் ஒரு மயக்க ஊசி போட்டு சமாதானம் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த பையனோட கதையை தான் இப்ப நமக்கு ஒருத்தர் சொல்ல போறாரு. ராகுலுக்கு 18 வயசு ஆகுது. ஸ்கூல் முடிச்சுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்திருக்கான். இவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம், எப்ப பார்த்தாலும் தான் பையனை விட பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேர். தன் பையன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்ற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிசினஸ் 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 தான். இப்போ கூட தான் பையனை கார்ல கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், பையனை கூட்டி எங்க டிக்னிக்கோ இல்ல எங்கயோ போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. பையன் மூலமா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியே அப்பா அம்மா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ராகுலுக்கு பழக்கப்பட்டதான். எப்ப பார்த்தாலும் இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதை பெருசா எடுத்துக்கல. ஏர்போர்ட்ல போய் இறங்குனதுமே அம்மாக்காரி என்ன சொல்றானா, வீட்டுல பத்திரமா இருக்கணும், தாத்தா மட்டும் தான் இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு தொலையும் கொடுக்க கூடாது, நேரத்துக்கு சாப்பிடணும், குறிப்பா ஊர் சுத்த கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகுலும் சரி சரி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு அவங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வச்சுட்டு திருப்பி கார்ல வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது வழியில ஒரு டீ கடையில நின்னுட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறான். யாருக்கும் சொல்லி பார்த்தா அந்த ஏரியால கேபிள் டீ ஆபரேட்டரா இருக்கிற ஒரு நபர் கிட்ட. இவர்கிட்ட நிறைய அடல்ட் பட சீடி இருக்கும் அப்படின்றனால கால் பண்ணிட்டு, வீட்டுல நான் வந்து பார்த்தா தனியா தான் இருக்கேன், நீங்க ஒரு 4 சீடி எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம போட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தம்பி வர்றான் அப்படின்ட்டு அவருமே காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப வீட்டுல ராகுலுக்கு ஒரு தாத்தா இருக்காருல, அவருக்கு காது கேட்காது. செவுட்டி மிஷின் வச்சுதான் இருந்தாலும் கேட்டுப்பாரு. ஆனா அந்த மிஷின் இப்ப காணும். அதனால உட்காந்துட்டு டிவிய ஊம படமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ராகுல் வரும்போது, தம்பி என்னோட செவுட்டி மிஷினை பார்த்து அப்படி சொல்லி கேட்டா, பார்க்கல அப்படின்ட்டு அந்த பையன் கையாட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்படி ஒரு போன கடுத்ததும் திருப்பி அந்த தாத்தா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ராகுலோட அந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும், அதுவும் குறிப்பா அந்த தாத்தாக்குமே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ரூம்ல உட்காந்துட்டு எல்லாருமே அந்த மாதிரி படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த படத்துல நடிக்கிறவங்களை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி படத்துல கூட லாஜிக் எதிர்பார்த்துட்டு இருக்க ராகுலுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்றா. என்னடா நீ தாண்டா போட்டு வர சொன்ன, நம்ம பார்த்து தான் போவோம் அப்படின்றப்ப அதான் சொல்றேன் கிளம்புங்க அப்படின்ட்டு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டான். இப்படி இவனுக்கு போன கடுத்தது அந்த கேபிள் டீ ஆபரேட்டருக்கு சரியான கோவம் வந்துட்டு டீ கடையில நின்று புலம்பிட்டு இருக்காரு. ஏண்டா அவன் தானே நம்மள கூப்பிட்டான், என்ன இப்ப நம்மள இப்படி அசிங்கப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ராகுலுக்கு எதுக்கு அவங்கள வெளில அனுப்புனானா, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு இவனை பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. அது அவனுக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு இவங்க இந்த மாதிரி பேசும்போது. அதனால கோபப்பட்டு என்ன பண்ணிருக்கான், இவங்களெல்லாம் வெளில அனுப்பி இருக்கிறான். இருந்தாலுமே ராகுலுக்கு வந்து பார்த்தா அது தப்புன்னு தான் தோணுது. ஆனா கரெக்டா அந்த இடத்துல அவங்க தாத்தாவும் வந்துட்டு வீட்டு முழுக்க சுத்தி பாக்குறாரு. என்ன தாத்தா வேணும்னு சொல்லி கேட்டா, என்னோட செவுட்டு மிஷினை இங்க தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் அப்படின்றாரு. உன் மிஷின்ல இங்க வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் திட்டுறான். அப்ப அவங்க தாத்தா அந்த வீட்டை செக் பண்ணி பாக்குறப்ப உள்ள ட்ரக்ஸ் இருக்கிறதா பாக்குறாரு. என்ன கருமாண்டா இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, தாத்தா இதுக்கு என்னது கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு இங்க வச்சுட்டு போயிருக்காங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த தாத்தா முறைக்கிறாரு. சரின்ட்டு பேரண்ட் ரூம்ல டிவி பார்க்கலாமே டிவி போட்டு பார்த்தா அதுல அவங்க பார்த்துட்டு இருந்தா அந்த மாதிரி படம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துமே தாத்தா கேட்கிறாரு, என்ன கருமத்தை நீ பார்த்துட்டு இருக்க, எப்ப ராகுல் வர உன்னோட பிஹேவியர் சரி கிடையாது, எதுவா இருந்தாலும் உங்க அம்மா அப்பா வந்த கருத்து நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. சந்தேகப்பட்ட தாத்தா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாராச்சா. அதனால ராகுல் என்ன பண்றான், உடனே அந்த ரூம்ல இருக்கிற பல பொருட்களை மறைச்சு வைக்க முயற்சி பண்றான். குறிப்பா சொல்ல போனா பீர் பாட்டில் நிறைய இருக்கு, அதை எடுத்து பதுக்கி வைக்கிறான் யாருக்குமே தெரியாம. அப்படி வைக்கும் போது அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா குனிஞ்சு நெளிஞ்சு வேலை பார்க்கும் போது ராகுல் அவங்கள ஒரு மாதிரி பார்வையில பார்த்துட்டு இருக்கிறான். அவனோட பார்வையே கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. அந்த அம்மா அதை கூட கண்டுக்கல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராகுல் வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பாத்ரூம் குள்ள போயிட்டு முகத்தை கழுவிட்டு இருக்கிறான். அப்படி கழுவிட்டு இருக்கும் போது ராகுலுக்கு எதிரில வீட்டுல யாருமே கிடையாது. இப்போ புதுசா ஒரு பொண்ணு குடி வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்க. ரூம்ல இருந்து பார்த்தா அந்த பொண்ணு குளிக்கிறது தெரியும். பாத்ரூம்ல இருந்து பார்த்தா அதை பார்த்துட்டு என்ன பண்றான், வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் வீடியோ எடுக்கிறப்ப வெளியே கூட்டிட்டு இருக்க அந்த அம்மா, தம்பி பாத்ரூம் கிளீன் பண்ணுப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப, இல்ல அதை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு குளிக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட். இப்ப அவன் குளிச்சிட்டு வெளில வரால. இந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தா ரோகிணி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கூட. ரோகிணி தனியா மட்டும் வரல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த வீடு எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, இப்ப எதிர் வீட்டுல நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கான், எடுத்த வீடியோவை டிவில கனெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு குளிக்கிறத டிவில பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு திருப்பி அந்த கேபிள்
கேபிள் ஆபரேட்டருக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்கறான். இந்த மாதிரி உங்களை நான் தெரியாம திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு பிராயச்சித்தமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான், அவன் நிறைய இந்த மாதிரி வீடியோ கால் வச்சிருக்கான், ஃபாரினர் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பண்ண, சரி தம்பி அப்படின்ட்டு அதை மன்னிச்சு விட்டுட்டாரு. ஹீரோ திருப்பி என்ன பண்றான், தன்னோட வீட்டுல அந்த பொண்ணோட வீடியோ போட்டு பாக்குறப்ப அவனுக்கு கனவு உலகத்துக்கு போறான். அந்த கனவு உலகத்துல ரோஹிணி வந்து ஹீரோ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாமே கனவுல அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். மறுநாள் வீட்டு மாடியில நின்னுக்கிட்டு எதிர் வீட்டுல இருந்து அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தா வர மாதிரி தெரியல. அவ என்ன பண்றானோ அது எல்லாத்தையுமே இவன் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் ஹீரோட அம்மா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, எப்பயும் போலதான் நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோக்கு சுத்தமா அவங்க அம்மா கிட்ட பேச பிடிக்கல. ஏன்னா பெத்த புள்ளைய விட்டுட்டு 24 மணி நேரமும் வேலைன்னு சொல்லிட்டு சுத்துற அம்மாவை எந்த புள்ளைக்கு தான் பிடிக்கும்? அவன் என்ன பண்றான், நீ தாத்தா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி அவங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு தாத்தா பேசுற வரைக்குமே வீட்டு வெளியில நின்று அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவோமே. நீ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, நேரா வீட்டுக்கு போய் பேசலாமே சொல்லிட்டு கதவை திறந்து என்ன பண்றான், நேரப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். அந்த பொண்ணு வந்து கதவை திறப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கதவை திறக்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரியா போயிட்டு அவங்க கேக்குறாங்க, யார் தம்பி உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்து கதவு தட்டி இருக்கா அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம குருகுருன்னு அவங்கள ஒரு பாரி பார்த்துட்டு குடுகுடுன்னு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கடுத்து அந்த கேபிள் கார அண்ணாவை மீட் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்காங்க, பாக்குறதுக்கு அப்படி ஒரு அழகா இருக்காங்க, அவங்களோட டீடைல் எனக்கு வேணும், நீ தான் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, தம்பி அண்ணன் சொல்லிட்டேல, அண்ணன் உனக்கு செட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூரிக் என்ன பண்றானா உடனே அந்த பொண்ணோட வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணை பிடிச்சி அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த லேடியை பத்தி எல்லா தகவலுமே வந்து பார்த்தா இவர் தெரிஞ்சுக்கிறாரு. போதா குறைக்க அந்த பொண்ணோட போன் நம்பருமே வந்து பார்த்தா வாங்கிட்டாரு. அதை ஹீரோ கிட்டையும் கொடுத்துட்டாரு. இப்பதான் ரோஹிணிக்கு என்ன வேலை பண்றாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அங்க அவருக்கு எதிரில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பாக்குற பார்வையும் சரி, ரோஹிணி கிட்ட பேசுற தோரணையுமே வந்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறப்ப ரோஹிணி நேரடியா கேட்டுட்டாங்க, ஏன் சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்கதான் சரியும், அதை வந்து பார்த்தா நம்ம குடும்பத்தோட இருக்கும்போது மட்டும்தான் ஃபீல் பண்ணணுமே தவிர வெளியே வேலைக்குன்னு வந்துட்டா அதை பத்திலாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஏன்னா இங்க வேலை நம்ம ஒழுங்கா பார்த்தாதான் நம்மளால அங்க போயிட்டு சம்பாதிச்சு காசு செலவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பேசுறாரு. அப்ப ரோஹிணிக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு ஹீரோயின் வந்து ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு காலை கட் பண்ணிட்டு திருப்பி ஹீரோயினுக்கு போன் போட்டுற கூடாதுல, போன் போட்டா மாட்டிப்பான்ல, அதனால போன் இருக்க சிம் கார்டை கட்டி வைக்கிறான். இதுக்கு அடுத்த ஹீரோயின் எங்க போனாலுமே அவங்களுக்கே தெரியாம இவன் ஃபாலோ பண்றத வேலை வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்து பார்த்தா தான் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. திரும்பி பாக்குறப்ப யாருமே இல்ல. ஒருவேளை இது நம்மளோட கற்பனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அதை விட்டுட்டாங்க. ஹீரோயின் ஒரு நாள் வீட்டுல இல்ல, அவங்க ஃப்ரெண்டு கூட இல்ல. இதெல்லாம் ஹீரோ நல்லா நோட் பண்ணிட்டு ரோஹிணியோட பெட்ரூம் குள்ள போறான். போய்தான் அந்த பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தா ரோஹிணி வரதை பார்த்துட்டு உடனே போயிட்டு பதுங்கிட்டான். ரோஹிணி வந்தவங்க சரி நைட் ஆயிட்டு ட்ரெஸ் அவுக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட புடவை கைட்ட போகும்போது அவங்க ரூம் குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சரி இது கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உறுதிப்படுத்திட்டு அவங்க தன்னோட ட்ரெஸ்ஸை கைட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாம அதை வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுது. வீடியோ எடுத்தவன் நேரம் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அதை தன்னோட டிவில போட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ரோஹிணி மறுநாள் தன் வீட்டு கதவு திறக்கும் போது வீட்டு வாசல்ல நியூஸ் பேப்பர் இருக்கதா பாக்குறாங்க. ஏன்னா எப்பயுமே நியூஸ் பேப்பர் வீட்டு மாநில தான் கிடக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் 3 நாளாவே கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நியூஸ் போடுற அந்த பையனுக்கு கால் பண்ணி, தம்பி வீட்டுக்கு கீழே பேப்பர் போடுறதா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுரு, எதுக்கு நீ திடீர்னு கீழே எல்லாம் போடுற அப்படின்றப்ப, மேடம் நான் ஏன் மேடம் கீழே போட போறேன், கீழே போடுற மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேனே, நான் வீட்டு மாநில தான் மேடம் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்டதுமே ரோஹிணிக்கு ஒரு மாதிரியா போயிட்டு இப்ப இவன் கீழே போடலன்னா அப்ப இந்த பேப்பர் எடுத்து யாரு கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்க, அதுக்கடுத்து ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி போறப்ப ராகுலுக்கு என்ன பண்றான், அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, டக்குனு ஒரு சைடு போயிட்டாங்க. இந்த பொண்ணு எங்க போனா என்ன பண்றா அப்படின்னு எதுவுமே தெரியாம ஹீரோ மூச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜன்னலை யதார்த்தமா பாக்குறப்ப ஹீரோ அங்க நிக்கிறான். அதை பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பையதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயினுக்கே தெரியாம ஜன்னல் வழியா அந்த வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப கண்ணாடியில பாக்குறப்ப ஹீரோயின் பின்னாடி நிக்கிறாங்க. பார்த்துட்டு பயந்துட்டு அடிச்சு பிடிச்சிட்டு என்ன பண்றான், வந்த வழியா அந்த பால்கனி வழியா இறங்க போறப்ப அவனால சீக்கிரம் இறங்க முடியல. உடனே ஹீரோயின் அவனை கையை பிடிச்சு மேல இழுக்கும் போது டக்குனு ஹீரோயின் மேல விழுந்துட்டான். விழுந்தது அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு புத்து உணர்ச்சியா இருக்கு. உடனே என்ன பண்றானா, இங்க இருந்து வேகமா போனுட்டு படிக்கட்டு வழியாவே குடுகுடுன்னு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் தாண்டி என் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறதா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவனை பிடிச்சில நீ அப்பயே அவனை ஏதாச்சும் செஞ்சிட வேண்டியதானே அப்படின்றப்ப, சேச்சே சின்ன பையன் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா தான் இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு போன் வருது. யாரும் சொல்லி பார்த்தா ஹீரோ தான். ஹீரோனோட குரலை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் போன் பண்ணிருக்கான். அதுக்கடுத்த காலை கட் பண்ணிட்டு எப்பயும் போல சிம்மர் ரிமூவ் பண்ணிட்டான். அதே நேரத்துல அந்த சிடி வாங்குறதுக்காக அந்த நபர் வீட்டுக்குள்ள போறாரு. சிடியை குடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இப்போதைக்கு சிடி என் கையில இல்ல, அந்த கடத்த குடுக்கறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடியை தேடி பாக்குறாரு. எங்க ஹீரோனை வந்து வச்சிருக்க அந்த பிட்டு சிடி மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்,
வெளில போங்க அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இருறா என்னையாட அடிச்சு தொட்டு விடுறா, ஒரு நாள் இந்த இடத்துல மாட்டு, அப்புறம் அவனை யாருன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் வெளியே போகும்போது ஹீரோ பின்னாடி வரதை பார்த்துட்டு இப்ப நம்மள ஃபாலோ பண்றானா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் ஒரு இடத்துல திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஹீரோக்கு என்னமே தெரியல, இன்னமும் மூச்சிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பின்னாடி வந்து கை வைக்கவும் பயந்துட்டு ஓடும்போது டக்குன்னு அவனை பிடிச்சிட்டு ஒரு ஹோட்டல கூட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. யார் நீ, எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தன்னோட பேர் ராகுல் அப்படின்ட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்க சம்பந்தமா ஒரு சில போட்டோஸ் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்றப்ப என்ன அந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சு மிரட்ட போறியா அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, உங்களோட நார்மல் போட்டோ தான் என்கிட்ட இருக்கு அப்படின்றப்ப சரி நாளைக்கு இதே இடத்துக்கு இதே டைமுக்கு நீ வரும்போது அந்த போட்டோலையும் உன் கையில இருக்கணும், அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அந்த இடத்த விட்டு போயிட்டான். மறுநாள் வருது, இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராம வெறும் கையை மட்டும் வீசிட்டு வரான். ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கறப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் கம்ப்யூட்டர்ல தான் வச்சிருந்தேன், என் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கரப்ஷன் ஆகி எல்லாமே டிலீட் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்து பேச ஹீரோன் என்ன பண்றாங்க, எதுக்குடா என்ன பார்த்து பயப்படுற, நார்மலா பேச அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இந்த பையனோட அம்மா அப்பா பத்தி கேட்கறப்ப அவங்க 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் தான் சுத்துவாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்கூல் காலேஜ்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்றப்ப இதே நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனும் வளர்ந்துருப்பாங்க. சரி இனிமேட்டு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க வேணாலும் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் ஹீரோக்கு என்ன பண்றேன், திருப்பி அந்த டேபிள் டீ காரரை மீட் பண்ணி மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்றப்ப சரி தம்பி இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா வெளியே கூப்பிடு, அவளுக்கு உன பிடிச்சிருந்தா கண்டிப்பா வருவா, நீங்க 2 பேருமே வெளில போவீங்க, வெளியே போற நேரம் பார்த்து மழை பெய்யும், சோ மழை பெய்யறதுக்கு அடுத்து நீங்க 2 பேருமே ஒன்னா கட்டி பிடிச்சு நடக்க போறீங்க, இதுதான் அப்படின்னு நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோக்குளுக்கு குளுகுளுன்னு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேரும் ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்களா. அதுக்கடுத்து ஹீரோ என்ன பண்றா, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுறா. அங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோட்டல் ஒரு மாதிரியா இருக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்றப்ப ப்ளீஸ் எனக்காக நீ வரணும் அப்படின்றப்ப சரி உனக்காக ஒரு வாட்டி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுமே ஹீரோக்கு வந்து பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோனோட பிறந்த நாள், அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். அப்படி இருக்கும் போது ஹீரோனோட அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன சொல்றாங்கன்னா நாங்க 2 நாளா வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா இவன் ஜாலியா வெளில போய் சுத்த முடியாதுல்ல, இவங்க எதுக்கு இங்க வரணும் அப்படின்ற மாதிரி பிடிக்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறான். ராகுல் சாப்பிடுவதற்காக அந்த ஹோட்டலுக்கு போறானா, அங்க போயிட்டு ஒரு வெயிட்டர் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு நான் சொல்லும் போது இதை கரெக்டா எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்றான். ஏன்னா இதை கொடுத்து ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக போறான் போல இருக்கு. அப்ப ஹீரோன் கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. அப்படி வரும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நீங்க அழகா இருக்கீங்க சாரியில, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றப்ப என்னோட பிறந்த நாளா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பின்ன தெரியாம உங்களுக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மூணாவதா ஒருத்தர் வராரு. இவரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை தான் ரோஹிணி லவ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். இதை கேட்டமே ராகுலுக்கு வந்து பார்த்தா அப்படி ஒரு கோபம் வருது. அந்த இடத்தை விட்டு உடனே போறான். அப்படி போகும்போது அந்த வெயிட்டர் தம்பி உங்க கிஃப்டா வாங்காம போறீங்களா அப்படின்றப்ப ஆமா இதுதான் ரொம்ப முக்கியம் குடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு மழையில நடந்துட்டு நேரா வீட்டுக்கு புலம்பிக்கிட்டே போறான். என்ன புலம்புறான், ரோஹிணி எனக்கு தான், எனக்கு மட்டும் தான், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு புலம்பிட்டே என்ன பண்றான், நேரா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த அடுத்தது ஹீரோனுக்கு ஒரு போன் பண்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்றான்னு எடுக்க மாட்டான். என்ன திடீர்னு அந்த பையன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவன் கிட்ட கேட்கிறப்ப ஒரு சின்ன வேலை தான் கிளம்பிட்டான் அப்படின்ட்டு போய் சொல்றான். சரிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவனுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு ராகுல் கிட்ட வந்து பாத்துறா அவங்க லவ் பண்ற அந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கிறப்ப ராகுலுக்கு சரியான கோபம் வருது. கையில வச்சிருக்க அந்த கிளாஸ் ஒட்டைக்கிற அளவுக்கு போயிட்டான். இப்படி இருக்கும் போதுதான் ராகுல் வந்து பாத்துறான் அந்த லவ் பண்றான் அந்த பையன் அவனையுமே வந்து பாத்துறான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். அப்பதான் கீரன் வீட்டு வாசல ஒரு போட்டோ இருக்கத ரோகிணி பாக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்ற பையன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே அவனை கூட்டி விசாரிக்கிறப்ப நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ தான், இதை யாரோ பெத்தவங்க வேணுனே பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ராகுல் அதே வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப ராகுலை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம 3 பேரும் வெளியே போவோம் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ராகுலுக்கு எனக்கு வேலை இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். சரி அவன் மராட்டி பரவாயில்ல நீ கிளம்பிடு அப்படின்ட்டு ரோஹிணியை பார்த்து சொல்ல ரோஹிணியுமே என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை கரவறதுக்காக ஒரு சூப்பரான அட்ராக்டான ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ராகுல் பார்த்துட்டு எப்படியாச்சும் உங்க பிளான சொதப்பணும்ட்டு காம்பஸ் விட்டு அடிக்கிறதுக்கு பிளான் போடுறான். கரெக்டா அந்த லவ் பண்ற பையன் வரப்பையும் அடிக்கவும் கரெக்டா அது மிக்ஸ் ஆகுது. அதுக்கடுத்து இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க. இப்ப ராகுலுக்கு என்ன பண்றானா இவனுக்கு எப்படியாச்சுமே மாட்டி விடணும், இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சில பசங்க கோழி குண்டு விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துமே இவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. உடனே அதை எடுத்துட்டு போய் கார் பார்க்கிங்ல செட் பண்ண அந்த பையன் லவ் பண்ற பையன் காரை விட்டு இறங்கும் போது கோழி குண்டுல காலை வச்சு கீழே வந்து காலை உடைச்சுக்கிறான். இது தெரிய வரும்போது கிரனுக்கு என்ன பண்றாங்க உடம்ப பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ராகுல் தான் காரணமா இருக்குமானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல கிரண் வந்து பாத்தா நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம சின்ன பையன் எந்த அளவுக்கு அவன் யோசிக்க மாட்டான், இது வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்ப அந்த லவ் பண்ற பையன் கிட்ட இருந்து ரோகிணிக்கு ஒரு போன் வருது. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு என்
கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் பண்ற பையன் கேட்கறான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றாங்க, முடியவே முடியாது, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் நான் போலன்னா வேலையை விட்டு எடுத்துருவாங்க அப்படின்றப்ப சரி நீ அதை பாரு, நம்ம கூடிய சீக்கிரம் ஃபாரின் வர போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னா சந்தோஷமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ராகுல் போறான். ராகுல பார்த்துட்டு ராகுல் ஒரு 5 நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் குள்ள போறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்ட ராகுலுக்கு என்ன பண்றான், ஒரு இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டு அவங்க லவ் பண்ற பையனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஏன் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் போன் பண்ணி கேட்க கூடாதுல அதுக்காக. ஆனா அந்த பைபிள் அதை பார்க்கல. ரோஹிணி வந்து பார்த்தா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லவ் பண்ற அந்த பையன் என்ன பண்றான், அந்த அட்ரஸ் பார்த்துட்டு அம்மா எதுக்கு இங்க வர சொல்லிருக்கா அப்படின்ட்டு போன் போடும்போது போன் சுவிட்ச் ஆஃப் வருது. சரின்ட்டு வீட்டுக்கு போய் பாக்குறப்ப வீட்டுல யாருமே இல்ல, வீடு பூட்டி இருக்கு. அதனால என்ன பண்றானா அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். அது ஒரு பாடடைஞ்ச ஒரு கட்டிடம் மாதிரி. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்துட்டு உனக்கு எத்தனை வாட்டி காலையில இருந்து போன் போடுறது, ஏன்டி உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கணும் போது ரோஹிணி போன் எடுத்து பாக்குறாங்க. அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எப்படி ஆச்சுன்னு தெரியல. அப்ப அவங்க லவ் பண்ற அந்த பையன் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. உடனே அவனுக்கு கால் பண்ணி ஹலோன்னு சொல்லும் போது கரெக்டா அவன் மண்டையில யாரோத்தங்க அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ராகுல் தான். அடிச்சுட்டு அந்த போனையுமே உடச்சு போட்டுட்டான். உடனே ரோஹிணிக்கு பயம் படுது, என்னடி இவன் போன் போட்டான் ஹலோன்னு சொல்லும் போது கட் ஆயிட்டு திருப்பி போன் போட்டா சுவிட்ச் ஆஃப் வந்து எனக்கு நம்ம பயமா இருக்கு அப்படின்னும் போது டக்குனு ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றானா கமிஷனரா இருக்க அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றப்ப அவர் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு, ஏதாச்சும் பிரச்சனையா நானும் கூட வரட்டுமான்னு சொல்றப்ப என்ன பிரச்சனை பெருசா போச்சுன்னா உனக்கு கால் பண்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அவன் எங்க இருக்கான்னு தெரியும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போறாங்க. அப்படி போறதுக்காட்டியுமே ராகுலுக்கு என்ன பண்றான், அந்த பயலை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே இழுத்துட்டு வர இவங்க வரத பார்த்துட்டு குடுக்குடுன்னு என்ன பண்றான், போய் பதுங்கிட்டான். இவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றானே, என்ன ஆச்சுன்னே தெரியல, யாரோ தங்க பலமா அடிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓ நம்பர்ல இருந்தா எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னும் போது நம்பர் எடுத்து பாக்குறாங்க, மெசேஜ் போயிருக்கு. ஆனா இதை அவங்க அனுப்பல, வேற யார் அனுப்பியிருப்பான்னு சொல்லி யோசிக்கும் போது ராகுல் மேல சந்தேகப்படுது. ஒருவேளை ராகுல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டானோ, இதுக்கு எல்லாம் காரணம் அவன்தானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. இதுக்கு அடுத்ததா ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க லவ் பண்ற பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுல வச்சு தான் புருஷன் மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கிறப்ப ராகுலோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்த அடுத்தது ராகுல பத்தி கேக்குறாங்க, அம்மா எதுக்குடா எங்களை பிக்கப் பண்றதுக்கு நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்றான். ஒரு அப்பா அம்மா பிக்கப் பண்றதோட உனக்கு வேற வேலை என்ன, இதெல்லாமா மறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கிறப்ப பெத்த புள்ளியே நீ மறந்துட்டு வேலை பலம் சுத்திட்டு இருக்கிற, உனக்கு கூப்பிட்டு வராம போனதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க தாத்தா வந்து பார்த்தா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு, இந்த பையன் சரி கிடையாது, தப்பான பார்வையில இருக்கான், தப்பான வீடியோ போக்குறான்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தா ஒரு வேலை பையனை நம்ம சரியா பழக்கலையோ அப்படின்ட்டு இப்பதான் அவங்களுக்கு அறிவே வருது. இதுக்கு அடுத்ததா என்ன பண்றான் ஹீரோ, எதிர் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மா வந்து தான் பையனை பார்த்துட்டு இனிமேட்டு உன் கூட இருக்க, உன்கிட்ட ஃப்ரெண்டா பழகுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராகுலுக்கு என்ன பண்றான், இவங்க பேச்செல்லாம் மதிக்கவே கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம எதிர் வீட்டுல இருக்கிறவங்க போய் பார்க்க போறான். பார்த்தா அங்க ஹீரோவும் ஹீரோனும் வந்து பார்த்தா புருஷன் பொண்டாட்டியே கட்டில சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை லவ் பண்ற ஒரு பையன் பார்த்துட்டு எப்படி வேதனை போடுவான் தெரியுமா, அப்படி ஒரு வேதனை படுறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஹீரோன் வாங்கி கொடுத்த ஒரு செயின் இருக்கும், அதை கழுத்துல போட்டிருப்பான், அதை பிச்சுட்டு கீழே போட அந்த சத்தம் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு கேக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு துணியை போத்திட்டு வெளில போறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த செயின் இருக்கு. அப்ப ராகுல் தான் இங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. ராகுலுக்கு என்ன பண்றானா இவங்களோட துணி ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுல கீழே கிழிச்சிட்டு இருக்கான். அப்ப வந்து ஹீரோ கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி ராகுல் தான் இந்த மாதிரி உங்களை அடிச்சது, அவன் தான் இங்க வந்துட்டு போயிருக்கான், அவனுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது, அவன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது எல்லாத்தையும் பாத்துருக்கான் அப்படின்றப்ப இது ஹீரோன் மேலதான் தப்பு அப்படின்றாரு ஹீரோ. ஏன்னா இந்த பையன் கிட்ட நீ ஃப்ரெண்டா தான் பழகிருக்க, பட் அவன் ஏதோ உன் மேல ஒரு கிரஷ் வச்சிருக்கான் போல இருக்கு, நாளைக்கே அந்த பையனை கூப்பிட்டு நீ என்ன பண்ற இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்றாங்க. சரிங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப ராகுலோட வீட்டுல வந்து பார்த்தா எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி பார்த்தா கத்தி எடுத்து துணியும் கிழிச்சாங்கல, கூடவே தன் கையும் கீழ்ச்சிக்கிட்டான் போல இருக்கு. உடனே அவங்க இருக்கிற எல்லாருமே அவனை காப்பாத்த போறாங்க. இப்ப ஹீரோன் நாளைக்கு அவன் கிட்ட எப்படி பேசுறது, அவன் முகத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த வீட்டுல இருந்து ஆம்புலன்ஸ் போற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஓடி போய் பாக்குறாங்க. ராகுல தான் கூட்டிட்டு போறாங்க. உடனே அவங்க தாத்தா கிட்ட போய் என்ன ஆச்சு அப்படின்றப்ப அவர் என்ன பண்ண ராகுலோட ரூமை காட்டி விடுறாரு. ராகுலோட ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோனோட அந்த துணி இருக்கிறத பாக்குறான். அது மட்டும் இல்லாம டிவியில தெரியாம போடும்போது டிவில இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிற வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இவன் டெய்லி வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம குளிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம மேல ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கிரஷ்ல இருக்கான் அப்படின்ட்டு புரிய வருது. இப்போ ஒரு வாரம் கழிச்சு ராகுல் கண்ணை முழிக்கிறான். அவனுக்கு உடம்பெல்லாம் சரியா போயிட்டு இருந்தாலும் இந்த பையன் வந்து பார்த்தா கொஞ்சம் மென்டலி எஃபெக்டா இருக்கான் அப்படின்றனால அவனுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு அந்த பையனை வந்து பார்த்தா கண்ணும் கருத்துமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேட்டு அந்த பொண்ணோட ஞாபகமே வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்க அதுக்கு அடுத்ததான் அந்த பையன் வந்து பார்த்தா நார்மல் ஆயிட்டான். வீட்டுக்கு கிளம்பி வரான். அப்படி கிளம்பி வரும்போது ரோகிணியோட ஒரு போட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பாக்குறான். பயபுல முன்ன இருந்த விட இப்ப ரொம்பவே சைக்கோ மாறிட்டான் போல இருக்கு. வீட்டுக்கு வந்த கடுத்து ரோகிணி என்ன பண்றாங்க, இவனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறாங்க. பட் ரோகிணி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, நீ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையுமே நம்ம அனுப்பிச்சிட்டேன், மறந்துட்டேன். இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். இனிமேட்டு நம்ம தொடர்ந்து நம்ம நெருக்கத்துல தான் இருப்போம், பட் ஒரு ஃப்ரெண்டா இருப்போம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ராகுல் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. பட் இவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு ஃபாரின்
கோயிலுக்கு கிளம்ப போறான்னு சொன்னல, அதுக்காக குளிச்சு முடிச்சிட்டு இருக்கா. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவளை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல ராகுல் நிக்கிறான். அதை நமக்கு காட்டல, பட் ராகுல் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த பொண்ணுகிட்ட ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதையை நீங்க கடைசி வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.